நீங்க இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே? பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, வலைதளத்தின் மூலமாக செய்தி இங்கே அட்டையில் தூக்கி காட்டிட்டு இருக்கிறீங்க. ஆக இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அவரு ஒரு பெரிய பணக்காரர், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். அவர் திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அவர் மருத்துவமனையில் அந்த கிட்னி அறுவை சிகிச்சையில முறைகேடு நடந்ததாக திமுக கட்சி திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். இதுவரைக்கும் உண்டான நடவடிக்கை எடுக்கல. உறுப்பை திருடுவது குற்றம். ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம், அதை கூட இந்த அரசுல விட்டு வைக்கல. ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்தை முன் சமம், அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம், திமுக அரசாங்கம். இன்னொன்று, இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர், அவருடைய மருத்துவமனைக்கு வந்தா இலவசமா சிகிச்சை அளிப்பதா சொல்லியிருக்கிறாங்க. போனீங்க, பரவாயில்ல, சிகிச்சை பெற்றிருப்பீங்க. ஆனா இது நடந்ததோ இல்லையே எனக்கு தெரியாது. இருந்தாலும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 2 நாளைக்கு வந்து பேப்பர்ல வந்திருக்குது. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா கிட்னி கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க, கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வறுமையின் காரணமா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இது எவ்வளவு கொடுமை! இந்த தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் பேசுகிறார், இன்னும் அதிகமா பேசுறார். நிருபர் கேட்கிறாங்க, இது நடந்தது திமுக ஆட்சியில, கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அவர் பேசுறார், நான் வந்து கிட்னி திருடுறதா இருந்தா அவர் சொன்னது ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேணும். இதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க, கிட்னியை புடுங்கிறதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க. எவ்வளவு நக்கலா பேசுறாரு! ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு செயல். அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஆனா மக்களை மதிக்க வேண்டும். அவர் பேசுகிறார், அவர் சொன்ன கருத்து எல்லா ஊடகத்திலே வந்திருக்குது. நான் ரோல்ஸ் ராய் கார் வாங்க வேண்டும் என்றால் ஊரில் உள்ள அனைவருடைய கிட்னியும் கழட்டினால் தான் வாங்க முடியும். நீ கார் வாங்குறதுக்கு மக்களுடைய கிட்னி தான் கிடைச்சதா? எந்த அளவுக்கு ஏளனமாக மக்களை பார்க்கிறார், எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார். இவரெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லுவதற்கு வெட்கக்கேடு. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் சரி, கிட்னி கல்றதுக்காக ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்குனாங்க. எச்சரிக்கையா இருங்க. மீண்டும் இவர் நிற்கப்பட்டால் அவருக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். செய்வீங்களா?